அருமாண்டது குடும்பம் கோலையும் தோப்படும் நகுலா சொன்னவர்கள் இனிய காலை உற்சாக வணக்கம் பாருங்கள். சவுண்ட காணம். இனிதான காலை உற்சாக வணக்கம் வாணிமோகன். வணக்கம் வாங்கோ. இனிதான காலை உற்சாக வணக்கம் அன்புறவுகளே. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் பாமுகத்தில் குடும்பம் குவலியம். குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகளின் வளர்ப்பு முறை, கல்வி முறை போன்றவற்றை தாங்கி வரும் களமாக உங்கள் முன் விரிகிற நிகழ்வு குடும்பம் குவலியம். குடும்பம் குவலியம் 1035வது தலைப்பினூடாக உங்களுடன் வந்து அடைகின்றது. சிறப்பான இந்த பொழுது, புதன்கிழமை பொழுது ஒரு நல்ல விழிப்புணர்வான தகவல்களை உங்களுக்கு தர வேண்டும் என்ற ஆவலுடன் வந்திருக்கின்றேன். எல்லோரை அன்போடு அழைத்து கொண்டு இன்றைய தலைப்பை நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். அதாவது இந்த பிள்ளைகளின் முன்னேற்றம். இந்த பிள்ளைகளின் முன்னேற்றம் என்று எதை கருதுகிறோம்? அந்த முன்னேற்றத்துக்கு பெரிதும் தேவையாக இன்று இருப்பவை எவை? அவற்றை பெற்றோர்கள் நிவர்த்தி செய்கிறார்களா என்றதுதான் கேள்வி. இல்லை, எல்லாம் இருக்குது, எல்லாம் வாங்கி கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். பார்ப்போம். இந்த தலைப்பை நான் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். என்னுடைய அனுபவங்களையும் இடையிடையாக கூறிக்கொள்ளுகிறேன். அதற்கு முதல் நான் ஒரு நாட்டை பற்றி சொல்ல போகிறேன். உங்களுக்கு தெரியும், உலக நாடுகளில் இறுதியாக சென்றடையக்கூடிய ஒரு நாடு நியூசிலாந்து. அந்த நியூசிலாந்தை முதல் கண்டவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் என்றதும் அவருடைய பெயர் என்ன என்றதையும் நீங்கள் வரும்போது சொல்லிக் கொள்ளுங்கள். என்ன பொது அறிவாக மாறக்கூடாது. அதாவது எல்லோருக்கும் தெரிய வேணும் என்பதற்காக சில விடயங்களை சொல்லிக் கொள்வது வழக்கம். அங்கு பேசப்படுற மொழி என்ன மொழியாக இருக்கும் என்பதையும் அறிந்து கொள்வதற்காக மட்டும் நான் சொல்லுகிறேன். மொழி மாவோரி என்ற மொழிதான் அங்கத்தே இருக்கிற அதாவது ஆதிக்குடிகளின் மொழியாக அந்த மொழி இருக்கிறது. அந்த மொழியை இப்பவும் பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்ற தகவலையும் சொல்லிக்கொண்டு, இன்னொரு தகவல், இப்ப அபரோயின்ஸ் ஆஸ்திரேலியா நாட்டின் பூர்வீக குடிகள். ஆனால் இங்க இந்த நாட்டின் பூர்வீக குடிகளும் இருக்கிறார்கள், அந்த மாவோரியர் என்று சொல்லுவார்கள். அவர்கள் ஒரு பல்கலைக்கழகத்திலேயோ பாடசாலையிலேயோ ஒரு முக்கியமான நிகழ்வு நடைபெறும் போது ஒரு சங்கை ஊதுவார்களாம். அதாவது நாங்கள் பாவிக்கிற அதே சங்கு. அப்ப அதை ஒரு ஆராய்ச்சி செய்தோம். என்னென்றால், ஆசிய நாட்டவர்களிடம்தான் அந்த சங்கு ஊதும் பழக்கம் இருக்கிறது. எங்களிடம் இருக்கிறது. அதாவது நாங்கள் ஆசிய நாடு தானே, சைவ மக்களை கூடங்களை வழிபாடுகளுக்கு ஊதுவார்கள். அப்ப பாருங்கள், அந்த அன்றைய மக்களே அதை பாவித்திருக்கிறார்கள் என்றா. அப்ப ஆசிய கண்டம் முந்தி ஒன்றாக இருந்த குமரி கண்டம் என்று சொல்லுவீர்கள். அப்ப அந்த பாவனை கூட எங்களோட சோழர் காலத்து பாவனையோட ஒப்பானதாக அமைகின்றது என்ற ஒரு தகவலை உங்களை சொல்லிக்கொண்டு, அந்த டச்சுக்காரர் நீங்க தேடி கலைக்க வேண்டாம், நானே சொல்லுகிறேன். அந்த டச்சு மாலுமி ஏபல் டாஸ்மன் என்றவர் தான், நெதர்லாந்து நாட்டை சேர்ந்தவர் தான் முதலாக நியூசிலாந்தை கண்டுபிடித்தார் என்று சொல்லிக்கொண்டு, சரி, எங்கட தலைப்பினூடாக வருகின்றேன். அதாவது பிள்ளைகளின் முன்னேற்றத்துக்கு தேவையாக இன்று இருப்பவை எவை, அவற்றை நிவர்த்தி செய்கிறீர்களா என்ற ஒரு கேள்வியோட வந்திருக்கிறேன். இப்பொழுது யார் அவசரமாக இருப்பவர்கள் முதலில் பேசிக்கொள்ளலாம். யார் பேச போறீங்கள்? மஜிதா முகமது, நீங்க வேலையில இருந்து வந்திருக்கிறீர்களா? இல்லது யார் வர போறீங்க? நீ வரலாம், பிரச்சனை இல்லை. நான் பேரை அழைக்கின்றேன். ஸ்ரீதரன் வாரங்கோ. சிவாஜினி, வணக்கம் நகலா அவர்களே. வணக்கம். வணக்கம், வாங்கோ. அனைவரையும் வரவேற்றபடி உங்கள் நிகழ்ச்சி தொகுப்புக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்களும் கூறிக்கொண்டு, பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் தேவையாக இருப்பவை இன்று பெரிதும் தேவையாக இருப்பவை என்ன விடயம் அவர்களுக்கு இன்று தேவையாக இருக்கிறது, அதை நீங்கள் நிவர்த்தி செய்கிறீர்களா? முக்கியமாக உங்களுக்கு உடனே டக்கண்டு இந்த கேள்வி வந்த உடனே ஒரு பொருள் டக்கண்டு வரும் என்று நினைக்கிறேன். மடிக்கணிதான் உடனே சொல்லுவீங்களா? நிச்சயம். மடிக்கணனி இன்றைக்கு தேவையாக உள்ளது. ஆமா, நானும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் மூவருக்கும் அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிற பட்சத்தில மடிக்கணனி தான் வேண்டி கொடுத்தது. அது உண்டு. ரெண்டாவது வேறு என்ன? ரெண்டாவது கைத்தொலைபேசி. சரி, ஓகே. மூன்றாவது இன்னும் ஒன்றை சொல்லுங்க, சொல்லிட்டு மிச்சம். எல்லாத்துக்கும் முன்னுக்கு நகல அவர்களே சைக்கிள் தான் வேண்டி கொடுத்தார்.
கெட்டிக்காரு. ஏனென்றா சில பிள்ளைகளுக்கு பஸ்ஸிலேயே தான் போகிறார்கள். சிலருக்கு அதுக்குரிய பாக்காட்டை கொடுப்பார்கள் 2 கிலோமீட்டருக்குள்ள. அதுக்கு மேற்பட்டது நீங்கள் தான் கொடுக்கலாம். இல்ல அதுக்கு மேற்பட்டதுக்கு தான் அவர்கள் கொடுப்பார்கள். கிட்ட உள்ளதுக்கு கொடுப்பார்கள். ஆகவே நீங்க சொன்ன நான் சைக்கிள், 2வது மடிக்கணனி, 3வது கைத்தொலைபேசி. ஆமா, அப்ப சரி, நீங்க சொன்ன சரி, நீங்க வேண்டி கொடுத்திருக்கிறீர்கள். அப்ப நிவர்த்தி செய்கிறார்களா? ஆமா, உண்மையா எல்லாரும்? ஓ, ஓகே, நன்றி. சரி, அப்ப நீங்கள் இத பற்றி என்ன சொல்ல போறீங்க? இப்ப வந்து அது மூன்றும் உண்மையா பிள்ளைகளுக்கு மிக மிக அவசியமான ஒரு பொருள் தான். அவங்க மூன்றும் அது மிக முக்கியம். இப்போ சைக்கிள், சின்னவர் வந்து சைக்கிள் கொண்டே இது ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு பூட்டிட்டு தான் அவர் போய்வாரு. அது பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார் நாங்கள் வண்டி கொடுத்த சைக்கிள். அதே மாதிரி மூவரும் இப்பொழுதும் சைக்கிளை பாவிச்சு கொண்டுதான் இருக்கிறோம். 7 கிலோமீட்டரு கூட சைக்கிள் எடுத்துக்கொண்டு, வாகனம் இல்லையாண்டா சைக்கிள்ல போய் வரக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு இருக்கிறோம் 3 பேரும். அதே நேரம் மடிக்கணனியும் அப்படித்தான். மூவருக்கும் அது ஒரு பெரிய பொப்பிசமாகத்தான் இருக்குது. அது எப்படியான தேவைகளையும் எங்களுக்கு கூட அவர்கள் அதிலிருந்து சில விடயங்களை சொல்லி தருவதும், மற்றது வந்து தங்களுடைய தேவைகளை தங்களுக்கு படிக்கிறதுக்கு அது தேவைப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். அதெல்லாம் கிடந்து தூங்குதுன்னு சொல்ற அளவுக்கு இல்லை, மிக ஒரு தேவையான ஒரு பொருளாக வைப்பேன். அதே மாதிரி தான் கைத்தொலைபேசியும் நான் அவர்களுடன் தொடர்பு கொள்றதுக்கு திடீரென்று நான் வேலை இடத்தில் நிற்கின்றேன், அல்லது நான் தாமதமாக வரப்போகின்றேன், அல்லது எங்கண்ட வீட்டிலே ஒரு எலக்ட்ரிக்கர் வரப்போறேன், அப்போ நான் வந்து அதை பார்க்க இல்லாதன்றக்குள்ள நான் ஒரு மெசேஜ் போடுறதுக்கு மூவருக்கும் அது ஒரு பெரிய ஒரு பலமும் அதை பாவித்து கொண்டிருக்கின்றேன். சரி, எத்தனை வயசுல கைத்தொலைபேசி வாங்கி கொடுத்து நீங்கள் உங்களோட கடைசி பிள்ளைக்கு? கடைசி பிள்ளைக்கு நாங்கள் வேண்டி கொடுத்தது நான் நினைக்கிறேன் 9ஆம் கிளாஸ்ல தான் படிப்புத்துறாங்க. அது பரவாயில்ல. அது வரைக்கும் சந்தோஷம் நானும் என்னுடைய போனத்தான் பாவிச்சு கொள்ளுவோம். 9ஆம் கிளாஸ் முடிச்சு அவர் பேந்தாங்கால லேருக்கு போகல, அவருக்கு கைத்தொலைபேசி முடித்தார். ஓகே. மற்றபடி இப்பொழுதெல்லாம் அவர்களுடைய தேவைகளை அவர்கள் தங்களுக்கு என்ன தேவைப்படும் என்றதை வந்து எங்கள்கிட்ட கேட்கிறத விட தாங்களே அவற்றை வேண்டிக் கொள்றது இருக்கு. இல்லாட்டி என்ன செய்வார்கள்டா, 3 பேரும் சேர்ந்து, எல்லாம் நாங்கள் 5 பேரும் சேர்ந்து ஒரு ஆண்டு பிறந்த நாளுக்கு அவருக்கு என்ன தேவைப்படுதோ அதை வேண்டி கொடுப்போம். ஓகே, பிறந்த நாளுக்கு. ஓகே. அப்ப எனக்கு என்ன அவைக்கு தேவைப்படுதுன்னு பார்த்து அப்ப நாங்கள் கதைப்போம், எங்களுக்குள்ளேயே நாங்கள் கதைப்போம். இப்ப நான் ஒரு ஆளுக்கு பிறந்த நாள் வருதுண்டா 4 பேரும் சேர்ந்து கதைப்போம், என்ன வேண்டி கொடுப்போம், என்னண்டா அப்ப இன்னது அவருக்கு தேவைப்படுது, அவருக்கு பயனுள்ளதாக இருக்குமான்ட்டு அதை ரகசியமாக வேண்டிட்டு அவருக்கு கொடுக்கணும். அப்படி இல்லதான் அதிண்ட காசு, அதிண்ட பெறுமதி காசை கொடுத்தாலும் அவர்கள் வாங்குவார்கள் என்று நினைத்துக் கொள்ளலாம். என்ன சில நேரம் எங்களுக்கு அது சரியாக வாங்க தெரியாவிட்டால் அப்படியும் செய்யலாம் என்று நினைக்கிறேன். பணமும் அவர்களுக்கு மிக தேவையான ஒரு வச்சு ஒரு கொஞ்சம் கொஞ்சமா தங்களோட தேவைகளுக்கு கூட பயன்படுத்தக்கூடியதாக. நல்லது சிவாஜினி, கேட்டுக்கொண்டு இருங்கோ. நன்றி, அருமையாக சொன்னீர்கள். அந்த 3 பொருட்களையும் சொல்லி அது அவர்களுக்கு தேவை என்பதையும் அதை நீங்கள் நிவர்த்தி செய்திருக்கிறீர்கள் என்பதையும் அழகாக சொல்லி இருக்கிறீர்கள். பார்ப்போம், நீங்க கேட்டுக்கொண்டிருங்கள். சரி, அடுத்து வஜிதா முகமது வாரீங்களா? வணக்கம். வணக்கம் நஹ்லா, நான் வேலையில் இல்லை, நான் விடுமுறையில். மன்னிப்போட. சரி, நான் சரி. ஆமா, சிறப்பான ஒரு தலைப்பு. முதலில் பொருட்களை விட பிள்ளைகளுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்க வேணும். அந்த தன்னம்பிக்கை என்பது இப்ப நாங்கள் சொந்த காலில் நிற்கக்கூடிய தன்னம்பிக்கையை அந்த குழந்தைகளுக்கு நாங்கள் ஊட்டி வளர்க்கப்படல் வேண்டும். இப்ப எல்லாத்துக்கும் எங்களை சார்ந்திருக்கக்கூடிய குழந்தைகளாக அந்த குழந்தைகளை வளர்த்து விட்டு போகக்கூடாது. இப்ப அடுத்தது, அந்த பிள்ளைகள் எதையும் ஒரு பயிற்சியில் அவர்கள் தேர்ச்சி செய்கிறார்கள் என்றால் அதில் அப்படியே பாசனம் பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஊட்டி வளர்க்கக்கூடாது. அதில் அவர்கள் பெயில் பண்ண வேண்டும். அவர்கள் பெயில் பண்ணினால்தான் அது என்னத்துக்காக பெயில் பண்ணியிருக்கின்றோம், அதில் என்ன தவறு பெற்றிருக்கின்றோம், எதை இழைத்திருக்கின்றோம் என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை நிவர்த்தி செய்து போவார்கள். ஏனென்று சொன்னால் இந்த உலகம் என்பது எங்களோட கைக்குள்ள எங்களோட ஒரு பெற்றோர்களின் வீட்டுக்குள்ள அடங்கி இருப்பது இல்லை. அந்த உலகம் என்பது அவர்கள் எத்தனையோ விடயங்களை சாதித்து எத்தனையோ இந்த வித்தியாசமான மக்களோடு எத்தனையோ இதைகளை அவர்கள் முகம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் அந்த குழந்தைகள். இருக்கும் பொழுது
நாங்கள் அந்த குழந்தைக்கு முதலில் தன்னம்பிக்கையை தான் கொடுக்க வேண்டும் எனது கருத்து. கட்டிக்காது வித்தியாசமான ஒரு பார்வை தானே. அதாவது நாங்க பொருட்கள் மட்டும்தான் வாங்கி கொடுக்க வேணும் என்று இல்லை, எத்தனையோ வகையாக அவர்களுக்கு உதவி செய்ய வேணும் என்பதில் தன்னம்பிக்கை என்றது அந்த பிள்ளை எந்த சூழலிலும் தனித்துவமாக வாழக்கூடிய ஒரு பலம் இருக்க வேணும் என்பதை அழகாக கூறுகிறீர்கள். அடுத்தது இரண்டாவதாக, அந்த குழந்தைகள் ஒரு சோர்வடைந்திருக்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு எதிர்மறையான கருத்துக்களை கூறாமல் அந்த குழந்தையை நாங்கள் அரவணைத்து அந்த பிள்ளை அடுத்த ஸ்டெப்பை எடுக்கக்கூடிய ஒரு கொழுகம்புகளாக நாங்கள் மாற்றி வைக்க வேண்டும். அந்த பிள்ளைகளோட எதிர்காலம் பலப்பட வேண்டும் என்றால் எத்தனையோ அந்த பிள்ளைகள் மூக்க நுழைத்து கொண்டு அழுது கொண்டு வருங்கள், சொல்ல முடியாத வேதனைக்குள் இருக்குங்கள். அது கல்வி விஷயமாக இருக்கலாம், காதல் விடயமாக இருக்கலாம், அல்லது தொழில் போன விடயங்களாக இருக்கலாம், விட்டு கொடுப்பு விடயங்களாக இருக்கலாம். அப்படி எங்களை தேடி அந்த குழந்தைகள் வரும் பொழுது நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு குழு கொம்புகளாக இருந்து அரவணைத்து அந்த பிள்ளைகளுக்கு அது பரவாயில்லை, நீ முயற்சி செஞ்சு பாரு, இல்லை அது இப்படி இருக்கும் என்று சொல்லி நாங்கள் ஆறுதலை கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு வடிகாலாக பயன்படுவோம். அது மிக அழகாக சொன்னீர்கள். அதாவது இந்த பிள்ளைகள் சோர்வடைகிற நேரங்கள் எல்லாம் நாங்கள் உதவி செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஒரு தன்னம்பிக்கையை கூட்டி அந்த பிள்ளைய ஒரு அணைப்போட இல்ல பரவாயில்லை நீங்க செய்யலாம் என்ற ஒரு நம்பிக்கை பலத்தையோட அரவணைத்து கொண்டு போறது சிறப்பு அழகாக. அடுத்தது மூன்றாவது விடயமாக நான் எதை பார்க்கிறேன்னு சொன்னால், நாங்கள் எங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு ஒரு கனவு இருக்கும். அது எங்களால் சாதிக்க முடியாத பொருளாதார சிக்கல் இல்லை, எங்களோட கல்வி திறமைகளால் சாதிக்க முடியாத நிலைமைகள் எங்களுக்குள்ள உருவாக்கப்பட்டிருக்கும். நான் டாக்டர் ஆவரணும், என்ஜினியர் ஆவரணும், நான் ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பேன். அந்த விடயங்களை நாங்கள் பிள்ளைகளுக்கு திணிக்கக்கூடாது. நான் செய்யாத விடயத்தை நீ செய்து பாரு, உன்னோட எல்லா வசதிகளும் இருக்கு, இதை செய்து இது முன்னுக்கு வா, இப்படி வா, உன்னால முடியும் என்று சொல்லி நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு திணிக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் ஒரு கனவுலகத்தில் இருக்கும் பொழுது அங்கு 2 தோணிகள் கால் வைத்த மாதிரி அந்த குழந்தைகள் திக்குமுக்காட வேண்டிய நிலைமைக்கு உள்ளாகி பெற்றோர்களுக்காக இதை செய்வதா எனக்காக செய்வதா அந்த பிள்ளைகள் எதிர்காலத்துல அங்கு ஃபெயிலியர் ஆகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு. அந்த பிள்ளைகளை அதோட சொந்த காலில் விடக்கூடிய தன்மையை ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்க வேணும். உனக்கு எது முடியுமோ அது சயின்ஸ்ல பாஸ் பண்ணியிருந்தாலும் அது எந்த தெரிவு செய்கின்றதோ அந்த தெரிவுக்கு நாங்க விட்டு கொடுக்க வேணும், அந்த தெரிவுக்கு விட்டு கொடுக்க வேணும். இதை நீ படி என்று சொன்னால் அது எமக்காக மட்டும்தான் படிக்கும், அது சந்தோஷப்பட்டு வாழ முடியாது. அங்கு அந்த பிள்ளைய வாழ்க்கையில் தோல்வி அடையும், பெற்றோர்களை சந்தோஷப்படுத்தும் அந்த குழந்தைகள். மிக்க நன்றி வஜிதா. ஆமாம், அருமையாக ஒரு வித்தியாசமாக பொருட்கள் என்ற மாதிரி நாங்கள் இல்லாமல் அந்த பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய உணர்வு ரீதியான விடயத்தை அழகாக சொன்னீர்கள், வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்து சாந்தினி துரியரங்கன் வாங்கும். வணக்கம் சாந்தினி. நிக்கிறீங்களா? அடுத்த வணக்கம் ஜெயா நடேசன். வணக்கம். நான் ஒரு 5 நிமிஷத்தால பாருங்க. சரியா, நன்றி நன்றி நன்றி. நீங்க முதல் நிக்கிறபடியா நான் அழைக்கிறேன். செல்வி நித்யானந்தன் வணக்கம். சரி, அப்ப அவர் வரையிலண்டா. வணக்கம் ஈஸ்வரன் அண்ணா. வணக்கம். வணக்கம். மீண்டும் எல்லோருக்கும் அன்பான வணக்கம். பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் தேவையாக இருப்பவை எவை? அவற்றை பெற்றோர்கள் கொடுக்கிறார்களா, செய்கிறார்களா? எல்லா பெற்றோர்களும் செய்கிறார்கள். அது எந்த அளவுக்கு அவர்களிடத்தில் செலுத்தப்படுகிறது என்பதிலும் அவர்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதும் அதான் வரும் விளைவுகள் நல்லதா கெட்டதா என்பதை பொறுத்தும் உண்டு. நான் பொதுவாக சொல்ல போனால் பிள்ளைகளுக்கு அன்பு ஆதரவை கொடுங்கள், தெய்வ நம்பிக்கையை கொடுங்கள், கொஞ்சம் வயது வந்த பின்பு அறிவை கொடுங்கள், அந்த அறிவை கல்வியை கொடுங்கள், அதற்குரிய இடங்களை அறிமுகப்படுத்துங்கள். அறிவு என்றால் என்ன, கல்வி என்றால் என்ன, அதால் வரும் பயன்கள் என்ன, கல்வியை கொடுத்தால் எல்லாம் வந்து சேரும், தேவையான அனைத்தும் தானாகவே வந்து சேரும், அவர்கள் நல்லாக இருப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். மிக்க நன்றி, மிக்க நன்றி. இன்னும் ஒரு வித்தியாசமான பகுதியை தொட்டிருக்கிறார், அதுவும் ஒரு அழகாக இருக்கிறது. அதாவது
அன்பு, அரவணைப்பு, தெய்வ நம்பிக்கை அத்தனைக்கும் மத்தியில ஒரு கல்வியை ஊட்டி வளர்த்தால் அந்த குழந்தை எப்படி முன்னேறும் என்பதை அழகாக சொன்னார். அதிலே ஒரு பிரமாண்டமான சக்தி அதற்குள் ஒளிந்திருக்கிறது. காரணம், கல்வி அறிவுதான் ஒரு மனிதனை புனிதனாக்கும், அதை விட அவனை இன்னும் உயர்வான நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதை அழகாக சொன்ன ஈஸ்வரன் அண்ணாக்கு நன்றி. வணக்கம் செல்வி. வணக்கம் நவுலா. வணக்கம். உங்களோட சிறப்பான தலைப்பு பிள்ளைகளின் முன்னேற்றத்துக்கு அவர்களுக்கென்று ஒரு வயது வரும் பொழுது அந்த பண விஷயங்களை நாங்கள் கஷ்டப்பட்டோம்ன்றதுக்காக பிள்ளைகளை நாங்கள் திணிக்காமல் இங்கு ஐரோப்பிய நாடுகளில் தாயக சூழ்நிலையில் பிள்ளைகளுக்கு 10-12 வயசுகளில் வேலை செய்ய முடிகிற சந்தர்ப்பம் இல்லை. ஆனால் இங்கு நல்ல சந்தர்ப்பம் இருக்கிறபடியால் அதை ஊக்குவித்து நீங்களும் ஒரு பணத்தை சம்பாதிக்க முடியும் என்று சொல்லி அதை நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்களோடு சேர்ந்து நாங்களும் பேப்பர் போட, இங்கே பேப்பர் போடலாம், கடைகளில் வேலை செய்வதற்கு ஒரு சின்ன காசு கொடுப்பார்கள். அப்படி அவர்களிருந்து சில பெற்றோர்கள் அதை செய்வதில்லை. இந்த பிள்ளை கஷ்டப்படக்கூடாது என்று நாங்கள் கஷ்டப்பட்டோம், அதனால பிள்ளை கஷ்டப்படக்கூடாது. அப்படி இல்லாமல் அவர்களுக்கு கஷ்டம் என்றால் என்னென்று கற்றுக் கொடுக்க வேண்டும். அதனால அந்த பிள்ளைகள் தான்பட்ட அம்மாவில் அப்பாவில் கஷ்டப்பட்டவர்கள் என்று சொல்லி அதை நாங்கள் கற்றுக் கொடுத்தோம்னா அந்த பிள்ளையும் அவருடைய காலங்களில் அவருக்கும் அதை பற்றிய ஒரு இது அப்படி இல்லை. நாங்கள் பணத்தை சம்பாதிச்சு வச்சுட்டு போயிடலாம், ஆனால் அவர் ஊதாரித்தனமாக அதை செலவழிச்சு போட்டு அவருக்கு வேலைக்கு அந்த இது மந்தியா கிடையாது, எந்த அம்மாண்ட சொத்து இருக்குதானே அப்பாட சொத்து இருக்குதானே என்ற ஒரு கர்வமும் வந்துவிடும். அப்படி இல்லாமல் எல்லாத்தையும் லாபமோ நட்டமோன்ற மாதிரி கஷ்டமும் நஷ்டமும் எல்லாத்தையும் இன்ப துன்பம் எல்லாமே நாங்கள் ஓரளவு வயது வரைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா அதை சொல்லி கொடுத்து வளர்க்கிறது மிக்க நல்லது. ஆனால் அந்த படிப்பு விஷய இதுகளில் முன்னர் காலங்களில் நாங்கள் எங்களுக்கு ஒரு தொலைபேசியோ ஒரு கம்ப்யூட்டரோ தேவைப்பட இல்லை, நாங்கள் எல்லாமே மெமோரியில ஏத்தின காலங்கள் தான். ஆனா இப்பத்த பிள்ளைகளுக்கு அதுகளோட அவர்கள் தொழில்நுட்பத்தோட வாழ்றபடியா கட்டாயமா சில இதுகள் தேவை. அதுக்காக இப்ப 2வது 3ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைக்கு ஐபாட் தான் வேண்டும் கொண்டு இல்லை. கட்டாயமாக வேற அவர் அது கற்றுக்கொள்ள வேணும் தொழில்நுட்பம் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி வாங்கி கொடு. அது பணம் இருக்கிறதுக்காக மற்ற பிள்ளை அது வச்சிருக்கின்றதுக்காக இந்த பிள்ளை அப்படி இல்லாமல் நிலைய இல்லாம அந்த இது இல்ல இருக்கக்கூடாது. இப்ப என்னட்ட ஒரு 10-20 தான் நான் உழைக்கிறேன்டா எந்த வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நான் பிள்ளைக்கு செலவு செய்யவும். அதுக்காக நான் கடன் பட்டு செலவழிச்சு போட்டு பிறகு அந்த கடனை கட்டுறதுக்கு நான் இன்னும் ஒரு கடன் படி பெற்றோர்கள் கடன் பட வேண்டி வரும். அதன் பார்க்க இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் என்ன நான் எந்த சுய இதுல என் 18வது என்ற மகன் பர்த்டேக்கு தான் நான் முதல் தொலைபேசி அவருக்கு வாங்கி கொடுத்தேன். அது அந்த காலம் இது இந்த காலம் 18 வயசு வரைக்குள்ளதான் நான் வாங்கி கொடுத்தேன் பிறந்த நாளுக்காக. ஆனால் தேவைப்படையில என்னென்றால் வீட்டுல தொலைபேசி இருந்தது தானே, அப்ப யாரும் அடிக்கிறேன்றால் இது அந்த வீட்டுல எடுப்பார்கள். அவருக்கு பொதுவாக அதுகள்ல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்த டெலிபோனுகள்ல பெருசாக இன்ட்ரெஸ்ட். இப்பவும் எந்த ஒரு தொலைபேசியை தான் கொண்டே வச்சிருக்கிறேன். அது என்று சொன்னா அவனுக்கு அந்த பேஸ்புக்கோ அதுகள் இது வரைக்கும் இல்லை. அப்ப அதுகள்ல நாட்டம் இல்லை, சும்மா விளையாடுறா சில எடுத்து கொண்டு போய் வைப்பான், அப்படி வச்சிருக்கிறார் ஒழிய. மற்ற கம்ப்யூட்டர் நான் கொஞ்சம் வளர்ந்து கம்ப்யூட்டர் படிக்க போறோம்னு சொன்னது நான் வாங்கி கொடுத்தோம், 2 பேரும் சேர்ந்து வாங்கி கொடுத்தோம். அப்படி செய்து கொடுத்தோம். பிறகு அவரா உழைச்சு தனக்கு தேவையானது எல்லாம் வாங்கி இதண்டுட்டு அப்படி இதண்டாதான் நான் உண்மையில நான் கஷ்டப்பட்டு நான் முன்னேறினபடியா எந்த கஷ்டத்தை சொல்லித்தான் நான் வளர்த்திருக்கிறேன் ஒழிய. ஆனால் இப்ப வசதியா இருக்கிறேன்ன்றதுக்காக நான் ஊதாரித்தனமா செலவழிக்க விடுவதில்லை. தேவையோ ஓகே கஷ்டத்தையும் உணர வேணும் அவர் அந்த நிலைக்கு விட்டு அந்த இது எந்த உணர நாங்கள் இல்லாத காலத்துல கஷ்டப்படாமல் இப்பவும் அத கஷ்டம் இல்லாமல் ஒரு அளவுக்கு நீ சம்பாதிச்சு போட்டு உனக்கு அப்படி இப்படி இருக்கணும். அல்லது அப்பா அம்மா வச்சுட்டு போயிருக்கிறார்கள் தானே, ஒரு புள்ள தானே எனக்கு என்னன்னு சொல்லி அப்படி இருந்தேன்னா ரோட்ல நிக்க வேண்டி வரும். அப்படி இல்லாமல் வாழ்றதுக்கு பழகி கொள்ளுன்னு சொல்லி அதை நான் கற்றுக் கொடுத்து இருக்கிறேன். அவ்வளவுதான். நன்றி.
மிக்க சிறப்பான நன்றி, தலைப்பு. மிக்க நன்றி. நன்றி நன்றி ஆம், நோலா. வித்தியாசமாக செல்வியும் இன்னொரு பக்கத்தை தொட்டிருக்கிறார். அதாவது நாங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுத்தாலும் சில பிள்ளைகளை தன்காலில நிக்க சொல்லி நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு விட வேணும். ஒரு 14, 15 வயதுக்கு பிறகு. அப்ப அந்த பிள்ளைகளை நீங்கள் படிப்போடு ஒரு சின்ன வேலையையும் பார்த்தால் பொறுப்புகள் உங்களுக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு உருவாகும் என்பதை அவர் அழகாக சொல்லி இருக்கிறார். அதாவது நிச்சயமாக நாங்கள் அதை கற்றுக் கொடுக்க வேணும். கற்றுக் கொடுப்பது மட்டுமல்லாமல் நீங்களே தனியே செய்யும் கொண்டு விட வேணும். அப்படி விடும்போது அந்த பிள்ளைக்கு அந்த பணத்தை எப்படி கையாள்றது, எப்படி உழைக்கிறது, அப்பா அம்மா எப்படி கஷ்டப்பட்டு உழைத்தார், அதுல இருந்து எப்படி நான் கண்டறியலாம் அந்த கஷ்டங்களை என்றது அந்த ஒரு பட்டு அறிவின்ற பயன் அங்கே அவருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்பதை அவர் அழகாக சொல்லியிருந்தார். மிக்க நன்றி. வணக்கம் ஐயா நடேசன். வணக்கம் வாணி, வணக்கம் நவுலா. வணக்கம். தலைப்புக்கு வாழ்த்துக்கள். நன்றி. நாங்கள் வந்த காலத்துல ஒரு கம்ப்யூட்டர் ஒரு டெலிஃபோனும் இல்லை, வீட்டு டெலிஃபோன் தான் வச்சிருந்தோம். நாங்கள் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு பிறகு பிள்ளைகளுக்கு நாங்கள் கேட்டுனாங்க, உங்களுக்கு என்ன தேவை, அவர்களுக்கு தேவைப்படுவதோ அதுகளை நாங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்தனாங்க, இல்லைன்னு சொல்லாமல் வாங்கி கொடுத்தனாங்க. பிள்ளைகள் மூத்த உண்மைகளுக்கு படிக்கல புத்தகம் எல்லாம் சரியான விலை. அப்போ அப்பா உழைச்சார். அப்போ அந்த படித்த ஆசிரியர் முந்தி முதல் படித்த டாக்டர்ஸ்ன்ற பிள்ளைகள்கிட்ட போய் கேட்டு அதுகளோட புத்தகத்தை அப்படி கொஞ்சம் கரவாசி காசு கொடுத்து தான் நாங்கள் வாங்கி கொடுத்தேன். அப்போது அங்கே இருக்கையில் எங்களுக்கு ஒரு உதவியும் கிடைக்கல. மற்றபடி பிறகு பிள்ளைகள் தாங்கள் வளர்ந்தா பிறகு கார் லைசன்ஸ் எடுக்கணுமென்னு கேட்டுதல் அதுக்கு உதவி செய்தவர். அப்படி மற்றது ஃபோன் வேணுமெண்டு சொல்லி வேணுமெண்டு வாங்கி கொடுத்தோம். மற்ற உடுப்புகள் அதுகளெல்லாம் அவர்களுக்கு தேவைக்கு என்ன தேவைப்படுதோன்னு நாங்கள் கேட்டு ஒரு முறை வாங்கி கொடுக்குறது உண்மை. மற்ற சின்ன சின்ன வேலைகள் செய்தவர்கள், மூத்தவர்களெல்லாம் சின் வேலை செய்தவர்கள் என்னென்னா அந்த கிறிஸ்மஸ் டைம் எல்லாம் அந்த கார்டுகள், கிறிஸ்மஸ் கார்டுகள் அதுகளெல்லாம் அந்த என்ன ஒட்டி அதுகள் செய்து வித்து அது காசு அந்த கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு அனுப்புறதுக்காண்டி அது செய்தவர்கள். மற்றது அங்கட விருப்பத்துக்கு தான் பிள்ளை மகனெல்லாம் இப்போ மால்டேஸால் வேலை செய்து நாங்கள் சொல்லியில்லை, தானாகவே நினைச்சு தன்னோட வெயிலோட அங்கே மகன் அங்கே கிளினிக்கில் ரிசப்ஷனில் வேலை செய்கிறான், அதோட மால்டேஸ் ஆயுதலும் தானாகவே தான் செய்யணுமென்று தானே. அடுத்தது நீ அவைகளும் இந்த என்ன இந்த காணிகளுக்கெல்லாம் எங்களோட மகன் தான் வந்த ராசாவுக்கு அதெல்லாம் அவையின கெட்டித்தனத்துக்கு அவையின இதுக்கும் எப்படி கேட்கினோம் என்னென்னு இன்டர்வியூ வச்சினோம், சோதனை வச்சினோம், கேட்டினோம் ஓமண்டு சொல்லிவிட்டு அதுக்கேற்ற உடுப்புகளை நாங்கள் செலவழித்து அதுகளுக்கு வாங்கி கொடுத்து நாங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு குறையும் செய்யலை. அப்பா உழைச்சார், செய்து கொடுத்தோம், வாங்கின சாமான்கள். ஆனால் வீணாகுதில்லை. மற்ற பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு சைக்கிள் கேட்டு வாங்கி கொடுத்தது, தூரம் பள்ளிக்கூடம் 2 பேருக்கும் 2 சைக்கிள் வாங்கி கொடுத்தேன் நாங்கள். மற்றபடி அப்பா கார் வாங்கின அப்புறம் அதையும் விட்டுட்டு காரில் கொண்டு விட்டேன். மறுபடி அவையோட தேவையில் என்ன தேவையண்டு அவைகளுக்கு தேவைகளை பொறுத்து வாங்கி கொடுத்தேன். அப்புறம் அவர்கள் தாங்களாகவே உணர்ந்து தங்களுக்கு ஏற்ற சாமான்களை வாங்கணும் மட்டும் வாங்கினார். அவ்வளோதான், வேறு. மிக்க நன்றி, மிக்க நன்றி. பிள்ளைகளின் தேவைகளை நீங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் கேட்க நீங்க வாங்கி கொடுத்திருக்கீர்கள். பொருட்களாக தான் இருந்த அவர்களுக்கு வாழ்க்கை தேவையா இருந்தது. படிக்கிற காலத்திலையும் அதற்கும் இல்லாம கிட்டார் பழம் ஒன்று 2வது நாள் கேட்டால் வாங்கி கொடுத்தோம். அப்படி வாங்கி கொடுத்தா அவைகள் தொடர்ந்து செய்யலை. மற்ற கடைசி நாட்டியம் பரதநாட்டியம் ஒன்று செய்து கொடுத்து செய்தாங்கன்னா தொடர்ந்து செய்யலை. அது எங்களுக்கு கவலையிலே. மற்றபடி செய்கிற கேட்டதெல்லாம் எங்களோட வாழ்க்கைக்கு நாங்கள் செய்து கொடுத்தோம் இருக்கிறோம். நன்றி, நன்றி. சிறப்பாக அவர்களுடைய தேவைகளை எல்லாம் நீங்கள் நிறைவேற்றி இருக்கிறீர்கள். பிள்ளைகளின் உடுப்பில தொடக்கம் அவர்களுடைய சங்கீதமோ நடனமோ அவர்களுடைய சாப்பாட்டுக்கு எல்லாம் அவர்கள் அடம் பிடிக்கல. எனக்கு அந்த சாப்பாடு சரவணும், இந்த சாப்பாடு தான் வாங்கி தான். சில பிள்ளைகள் அப்படிதான் சாப்பாடுகளை, சில பிள்ளைகளுக்கு சாப்பாடுகளை விருப்பம் இல்லை. நாங்கள் செய்கிற சாப்பாடை தான் அதுகளும் சாப்பிட்டது. இப்போ அவர்கள் ஜெர்மன் சாப்பாடு தானே நாங்கள் வச்சுருந்த காலத்தில் ஒரு நாள் இந்த பிள்ளைகள் கடையில் போய் சாப்பாடு வாங்கியே சாப்பிட இல்லை. நாங்கள் குடிய நோய் நாங்கள் தண்டு மெக்டோனாஸில் தண்ணி நாங்கள் போனால் வழியாக மற்றபடி எங்களோட கையால் சமைத்த சாப்பாடு தான் அதுகளது கொடுத்த நாங்கள். அதுகள் எனக்கு அந்த வேணும் இந்த சாப்பாடு வேணுமென்று ஒரு நாள் அடம் பிடிக்காமல்ல எங்களோட ஒத்துமவி வந்தினோம். அது நல்லது. அந்த காலம். ஆனா இந்த காலத்துல அடம்பிடிப்புகள் சாப்பிடாத நிக்கிற நிதிகள் இந்த காலத்துல இருக்குதல், அந்த காலத்துல அப்படி இருக்கல, இந்த காலத்துல அப்படி இருக்குதல். பிள்ளைகள் அது மாற்றம் பெற வேண்டும். வீட்டுல என்னண்டா
இப்ப 2 பேரும் உத்தியோகம் போறபடியா நேரம் இராது. நீங்க வீட்டுல வேலை செய்ய. வாங்கி கொடுப்பார்கள். ஆமா, நன்றி. நிச்சயம். மிக்க நன்றி ஜெயா நடேசன், உங்களோட கருத்துக்கு. வணக்கம். வணக்கம் மிக்க நேவிலா. நன்றி. வணக்கம் நேவிசக்கா, வாங்க. நானும் உங்களுடைய சிறப்பான தலைப்பு ஒன்று கொண்டு வந்திருக்கிறீங்க. இன்றைக்கு ஒரு சிறப்பாக இருக்கிற தலைப்பு, மிகவும் மிகவும் சிறப்பாக இருக்கிறது தலைப்பு. பிள்ளைகள் அந்த காலத்துல பிள்ளைகள் நாங்க எங்கட காலத்துல பிள்ளைகளுக்கு இப்படியான ஆடம்பரமான செலவுகளும் இருக்கிறது தானே. ஓடினேட்டரோ டெலிபோனோ இல்லை. அவர்கள் எல்லாம் அவர்களுடைய இதுக்கு அந்த நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி தான் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையும் படிப்புகளையும் பார்த்து கொண்டிருந்தார்கள். நடைமுறைக்கு ஏற்ற வகையில இப்ப நாங்க அந்த பிள்ளைகள் எடுத்துக்காக சொன்ன மாதிரி தான், எங்களை வீட்டு சமையல் தான், வீட்டு சாப்பாடு தான், அப்படித்தான் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் இப்போ ஆனால் அவர்களுக்கு அந்த 18 வயசு வந்தது பிறகு அவர்கள் இந்த லைசன்ஸ் வேணும், கார் பழக வேணும்னா கட்டாயம் அது செய்து கொடுக்கத்தானே வேணும் அவர்களுக்கு. அதுகளையும் செய்து கொடுத்தோம் நாங்கள். இப்ப நான் அந்த காலத்தை விட்டு நான் இப்ப இந்த காலத்துக்கு வரேன். எங்களோட பிள்ளைகள், வளர்ந்த பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது, அந்த பிள்ளைகள் பாடசாலைக்கு போகும் மட்டும் தங்களுடைய சின்ன குழந்தைகளா இருக்கும்போது அவர்களுடைய பராமரிப்பு அதுகளுக்கு இருந்தது. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப பாடசாலை கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் ஒரு இங்க வந்து ஒரு பஸ்ல கூட்டி கொண்டு போற அளவுக்கு தான் அவர்கள் அப்படியான இதுகளும் இருந்தது. இருந்தால் அவர்கள் பெற்றோர்கள் வேலைக்கு போறதால பிள்ளைகளை வெளிக்கிட்டு விட்டு போனால் பஸ் வீட்டடியில வந்து கூட்டிட்டு போற மாதிரியும் அப்படி தங்களுடைய பராமரிப்புக்குள்ளேயே அந்த பிள்ளைகளை வளர்க்கக்கூடியதாக இருந்தது. பிள்ளைகள் அந்த சின்ன பருவத்துல வளர்த்ததை விட இப்ப அந்த பிள்ளைகள் வளர்ந்த ஒரு 18 வயசுக்கு பிறகு ஒரு யூனிவர்சிட்டிக்கு போற பருவம் வந்தா அந்த பிள்ளைகளை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றதை நாங்க பார்ப்போம். இப்ப ஆமா, இப்ப அந்த பருவம் வரையில தானே. ஆமா, அவர்களுக்குள்ள ஒரு 18 வயசு, அந்த 18 வயசு மட்டும் அவர்கள் பெற்றோரோட தான் இருப்பார்கள். அதுக்குள்ள அந்த பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்றதை அவர்கள் பெற்றோர் செய்து கொடுத்து விடுறார்கள். ஒரு கார் லைசன்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து விடுறார்கள். சைக்கிளோட வேணும்னா அந்த சைக்கிள் பயிற்சி எல்லாம் அந்த 18 வயசுக்குள்ளேயே அந்த பிள்ளை செய்திருது. சைக்கிள் பயிற்சி 4ஆம் ஆண்டிலேயே பாடசாலையிலே பழக்கிறார்கள். அந்த இப்ப 18 பிறகு வளர்ந்ததுக்கு பிறகு ஒரு சைக்கிள் போட்டிகளுக்கு போறது, சைக்கிள்னா அதெல்லாம் செய்து விட்டார்கள். அந்த திறமையெல்லாம் வளர்த்தாலும் யூனிவர்சிட்டிக்கு போனதுக்கு பிறகும் அந்த பிள்ளைக்கு ஒரு ஒழுங்கான பாதுகாப்பான ஒரு இடம் தேவை. அங்க இங்க பெற்றோரோடு இருந்து யூனிவர்சிட்டிக்கு போகல, வேற இடங்களுக்கு தானே போக வேணும். ஒரு பாதுகாப்பான இடத்தையும் அவர்கள் தேடி கொடுக்கிறார்கள். பிள்ளைகள் சமைக்கிறதுக்கெல்லாம் சமையல் எல்லாம் அவர்கள் கேன்டீன்ல கண்ட மாதிரி போய் அந்த மெக்டான்ஸ் அங்க இங்கெல்லாம் போய் திரியும் போது பல சகவாசங்கள் ஏற்படும் அவர்களுக்கு என்ன வெளியில போனா. அப்ப வீட்டிலேயே சமைக்கக்கூடிய மாதிரியான ஒரு அலுவல்களையும் பெற்றோர்கள் செய்து கொடுத்திருக்கிறார்கள். பிள்ளையும் உணரக்கூடிய அளவு பெற்றோரும் பிள்ளையும் எல்லாம் சரியா கொடுத்திருக்கிறார்கள் என்று நீங்க சொல்றீங்களா? எல்லாம் நீங்க ஒரு கதைக்கு பார்த்தா நாங்க எல்லாம் சரியா கொடுத்திருக்கிறோமா? எல்லாம் சரியா கொடுத்திருக்கிறோமா? கொடுக்காமே இருக்கிறோமா? சில பெற்றோர் கொடுத்துதான் இருக்கிறார்கள். சில பெற்றோர்கள் இப்ப பிள்ளைகளை இந்த பொதுவான ஒரு யூனிவர்சிட்டின்னு சொல்லும் போது ஒரு பொதுவான கொமனான இருக்கும், ஒரு ரூம்கள் எல்லாம் அங்க கொமனா இருக்கும். அங்க இருந்தா பிள்ளைகள் பக்கத்துல வசதி என்ற மாதிரி கொடுக்கிறார்கள். ஆனா அப்படி இருக்கும்போது சில பிள்ளைகள் அந்த கொமனான சாப்பாடுகள் அப்படி இப்படின்னு இருக்கும்போது அந்த பிள்ளைகள் கொஞ்சம் தவறி போறதுக்கு இடம் இருக்கிறது. விலகி போறதுக்கு, நான் தவறி போனேன்னு சொல்லல, அந்த தங்களுடைய விலகி போறதுக்கு கொஞ்சம் இடம் இருக்கிறது. ஆனா பிள்ளைகளுக்கு தகுந்த ஒரு பாதுகாப்பாக ஒரு அபார்ட்மெண்ட் தகுந்ததாக பக்கத்துல, யூனிவர்சிட்டிக்கு பக்கத்துல ஒரு இடம்னு சொன்னா செலவுகளும் குறையும். என்னன்னு சொன்னா நடந்து போற 10 நிமிஷத்துல நடந்து போற அளவுக்கு ஒரு செலவு குறையக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட், பிள்ளை துவங்கிலாக அமைதியாக இருந்து படிக்கக்கூடியதாக எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு இடத்தை எடுத்து கொடுத்தா பிள்ளை தனிப்பட்ட இடத்துல இருந்தோட அமைதியாக படிக்கக்கூடியதாக இருக்கும். சமையல் சாப்பாடுகளை எல்லாம் பெற்றோர் கிழமையில இருக்கா வந்து போகிற நேரத்தில் அவர்கள் இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு பாதுகாத்து சமைக்கக்கூடிய சாப்பாடுகளை கொடுத்தா அந்த பிள்ளை கொண்டு சமைச்சு சுட வச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு அப்படியான ஒரு பாதுகாப்புகள் தான் அந்த பிள்ளைகள் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு தேவை. பெற்றோர் அதைத்தான் கவனிக்க வேணும் முக்கியமாக. இந்த காலத்து பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளை நாங்க அன்பால வளர்க்குறோம். அந்த 18 வயசுக்கு பிறகு வெளியில இருந்து போய் பெற்றோரை விட்டு விலகி போய் இருந்து படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பெற்றோர் கட்டாயமாக அவர்களுக்குரிய கட்டாயமாக செய்து கொடுக்க வேணும். உரை இருக்கிற இடம், சாப்பாடு, மற்றது படிக்கிறதுக்கிட்ட வசதிகள் எல்லாம். இப்ப ஓடினேட்டர் அதெல்லாம் இப்பத்தே வந்துட்டு இருந்தா படிப்பு ஓடினேட்டர் தான் இப்ப போகுது. அந்த பிள்ளையும் சின்னல இருந்து பழகினா தான் அந்த பழகிறதால அந்த ஓடினேட்டர் அந்த படிப்பை எடுத்து வேற அதுக்கு போகாது. ஏன்னா படிக்கும் போது தன் படிப்பை தான் அந்த பிள்ளை நினைக்குது. என்ன கஷ்டமாக இருக்குது, படிப்பு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னா அந்த பிள்ளை மேலும் மேலும் பெற்றோர் அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்க வேணும், அரவணைப்பு இருக்க வேணும், பெற்றோருடைய அரவணைப்பு இருக்க வேணும். அப்படின்ற பாதுகாப்பாகவும் பெற்றோர்கிட்ட
இப்ப எங்களோட பேரெல்லாம் லைசன்ஸ் எடுத்துட்டார். ஆனால் காரை கொடுக்கவில்லை அவருக்கு. நீ போறது தூரம் 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் நீ போய் வந்து கிழமையில இருக்க வர்றது தூரம். அதால அவர்கள் ட்ரெயின்ல வர்றது போறதுக்கு அபன்மோ எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த டிக்கெட் வருஷ டிக்கெட் எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். அப்படி அந்த அப்படி போகும்போது செலவும் குறைவு, பிள்ளைக்கு பாதுகாப்பும் இருக்கு. அது இடத்தை பொறுத்து விடலாம். ஆமா, பாதுகாப்பும் பிள்ளைக்கு பாதுகாப்பும் இருக்கும், செலவும் குறைவு. பிள்ளை கார்ல கண்ட மாதிரி ஓடி தெரியாம பிள்ளைகள் நடந்து போய் வந்து அந்த அப்படி ஒரு வசதியான வாழ்க்கை அமைச்சு கொடுத்தாதான் இந்த காலத்துல பிள்ளைகள் நல்லா வரும்னு சொல்லி நானும் சொல்லி. நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. பெற்றோர்கள் இடவசதி தொடக்கம், அரவணைப்பு தொடக்கம், மற்ற பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேணும் என்று அழகாக சொல்லி இருக்கிறீர்கள். நன்றி. இதுல மிக்க நன்றி நேவிசக்கா. அடுத்து சாந்தினி துரியரங்கன், வாங்க. வணக்கம் சாந்தினி டீச்சர், வணக்கம். கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? வணக்கம். முதல் அழைச்சேன் காணையில. உற்சாக வணக்கம் நவல சிவநாதன் அவர்களே. நாங்க வேலையில் இணைந்திருப்பதனால அழைக்கும் போது வருவது கடினமாக இருக்கிறது. நீங்க கேட்டிருந்தீங்க இன்றைக்கு என்ன அவசியமா தேவைன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு, பிள்ளைகள முன்னேற்றத்திற்கு தேவையானவற்றை நீங்கள் செய்கிறீர்களா? பொருளாக ரீதியாகவா அல்லது அது பொதுவா விட்டேன் நான். ஏனண்டா பொருளும் இருக்குது, தன்னம்பிக்கையோட துணிவுகளும் இருக்குது. பிள்ளைகளோட பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ல நாங்கள் அவர்களை தட்டி கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. நீங்க உங்களோட எண்ணத்துல எதை என்றாலும் எடுக்கலாம். ரெண்டும் இருக்குது. பொருளாயும் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறவைக்கு, மற்றது பிசிக்கலாயும் தேவைகள் இருக்கிறதவைக்கு. ரெண்டும் செய்ய வேண்டிய நேரத்துல தான் நாங்கள் இருக்கிறோம். ஏனென்றா இந்த சூழல், நாங்கள் வளர்ந்த சூழல் வேற, இவை வளர்ந்த சூழல் வேற. மற்றது முந்தின காலம்ன்றது ஒரு வித்தியாசமான காலம். இப்போது காலம்ன்றது பிள்ளைகள் அடம் பிடிச்சு தங்களது செயற்பாடுகளை வேண்ட காலம். உண்மையில இப்ப தொழில்நுட்பத்தோட பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருப்பதனால் தொழில்நுட்பம் சார்ந்த அறிவு அவர்களுக்கு அவசியம் தேவை. அவசியமா கொடுக்க வேணும். எது நல்லது, எது கெட்டது, எது சொல்லி அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டியது அவசியம். ஆனால் அவர்கள் எங்களை விட அவர்களிடம் தொழில்நுட்ப அறிவு கூடவே இருக்கிறது. எல்லாத்துல போனாலும் அதுக்க போய் இதுக்க போய் அதுக்கால போய் இதுக்கால போய் வார துணிவாயிட்டே இருக்குது. அதனால அவர்களுக்கு அந்த அறிவு கொடுக்க தேவையில்லை. ஆனா நாங்கள் நல்லது இதுகளை சொல்லி கொடுக்க வேணும். இதை பாவிக்கிறதால இப்படி இருக்குது, இதை பாவிக்கிறதால நல்லது இருக்குதுன்னு சொல்லி கொடுக்க வேண்டிய தேவைகள் இருக்கிறது. மற்றது அவைண்ட உடல் ரீதியாக உணர்வு ரீதியான தேவைகளும் இருக்கிறது. அவற்றையும் நாங்கள் கொடுத்துத்தான் செல்ல வேண்டும். கொடுக்காம செல்வதனால் இங்கு சரியான கடினமான ஒரு சூழலுக்கு நாங்கள் இருக்கிறோம். நான் இப்ப அண்மையிலும் ஒரு பிள்ளை அறிந்து கொண்டேன், அம்மா அப்பா அவர்களிடம் இருந்து அவர்களது தேவை நிறைவேறவில்லை என்று சொல்லி இங்க நமக்கு போயிட்டா. அப்ப சரியான கஷ்டங்களாயும் இருக்குது. பிள்ளைகளுடைய தேவைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் உடனே கேட்ட உடனே செய்யாவிட்டால் அவர்கள் அடுத்த இதை நாடுற அளவுக்கு இங்க சூழல் இருக்கிறது. ஆமா, நிச்சயம் நிச்சயம். அதாவது அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வது மட்டுமல்ல, எங்களோட இணைத்து வைத்திருக்கக்கூடிய அன்பையும் செலுத்தி வச்சிருந்தா தான் அவர்கள் எங்களோட நிற்பார்கள். இல்லாவிட்டால் பறந்து விடுவார்கள். அவைக்கு விலங்கையில அவசியம் தேவையா, இந்த தேவை எனக்கு என்று கேட்கிறது, எனக்கு அவசியம் தேவையா, என்ற வாழ்க்கைக்கு தேவையான்றது அவர்களுக்கு விளங்காது. ஏனென்றால் அவர்களுடைய நண்பர்கள் சூழல் அப்படி வச்சிருக்க, அல்லது அவர்கள் அதை செய்யும் பொழுது இதை நான் செய்தால் என்ன கேள்வி எழுதும் பொழுது அவர்களுக்கும் பேரண்ட்ஸுக்கும் இடையில கருத்து முரண்பாடுகள் வளருகிறது. ஆனால் எல்லா தேவையையும் நாங்கள் கொடுக்கவும் இயலாது. இது தேவை பிள்ளைக்கு, இந்த காலத்துக்கு தேவை, இது தேவை என்று சொல்லி அந்த தேவையையும் நாங்கள் கொடுக்கவும் இயலாது. ஏனென்றால் நல்லது கெட்டதுகளை புரிஞ்சு கொள்றதுக்கு அந்த பிள்ளைண்ட வயசுகள் போதாம இருக்கிறது. சில பேர் சொல்லுவீங்க பட்டா திருந்துமண்டு, ஆனா பட்டாலும் ஏன் பட விடுவான்ன்றதான் என்ற கருத்து. பட்டா திருந்துமண்டு சொல்லினோம். ரெண்டு விடயம் இருக்குது. சில விடயங்களுக்கு தோல்வி அடைஞ்சாதான் திருந்த வேண்டிய நிலை இருக்குது. சில நேரம் ஐயோ தோல்வி அடையக்கூடாது, இந்த பிள்ளை வெற்றி அடைய வேணும் என்பதற்காக நாங்கள் உதவி கொண்டு இருக்கிறதையும் பார்க்கிறோம். அது சில நேரம் நெகட்டிவாகவும் அமைகிறது. என்ற நாங்க செய்யறத ஓகே என்று கொண்டு அவை இருந்தால் மீண்டும் முயற்சிக்காத தன்மையையும் பார்க்கிறோம். அப்படியும் இருக்குது. ஆமா, அவர்கள் ரெண்டு பக்கங்களும் இருக்குது. எல்லாத்துக்கும் எல்லா விடயங்களுக்கும் ரெண்டு பக்கம்ன்றது இருக்குத்தானே. ஆனால்
எங்களுடைய அறிவுகள் இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் சிலவற்றை மாத்தி கொண்டு போக வேண்டிய சூழல் இருக்கிறது. அது உண்மை. அதாவது அன்று நாங்கள் பிள்ளைகளை நாங்கள் சொல்றது அத்தனையும் கேட்கணும் நினைச்சோம். பிள்ளைகளுக்காக நாங்கள் இறங்கி போக வேண்டிய காலத்துலதான் இருக்கிறோம். அதனால அதையும் நாங்க பார்க்கணும். நானும் பிள்ளையும் சமாந்தரமான ஒரு சூழல்ல இருந்துதான் செய்ய வேண்டிய தேவை எங்களுக்கு வருகிறது. அதுதான் உண்மையான ஆரோக்கியமான ஐரோப்பிய சூழலுக்கு சாதகமாக இருக்கிறது. அதுக்கு நாங்க மாறத்தான் வேணும். நாங்கள் ஜனநாயக பெற்றோரா இருக்கவே கூடாது. அது சாத்தியமாகாத நிலை பலரிடம் இருக்கிறது. இவ்வாறு இங்கத்த தேவையானதுகளை வாங்கி கொடுக்கணும். இப்ப எங்கட பிள்ளைகளும் மற்ற பிள்ளைகளோடு பள்ளிக்கூடத்துல ஒரே அந்தஸ்துல ஒரே நிலையில இருக்க வேண்டுமென்றா சிலவற்றை நாங்கள் கொடுக்கத்தான் வேணும். அல்லது பிள்ளைகளே அங்க பழிச்சு நெளிச்சு இது உன்னால முடியாது அந்த சூழலிலையும் பிள்ளைகள் அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்கள் பிள்ளைகள் கதைக்கும் பொழுது சொல்லுவார்கள், என்னட்டு அது இல்ல டீச்சர், இது இல்ல டீச்சர், அதனால எனக்கு ஒரு பின்னுக்கு ஒரு வெக்க மாதிரி அது மாதிரி என்று சொல்லி கதைக்கிறதும் இருக்குது. அவற்றையும் சிந்தித்து கொண்டுதான் நாங்கள் செல்ல வேண்டி இருக்கின்றது. நல்லது. மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொன்னீர்கள். அதாவது பிள்ளைகளின் அடம்பிடிப்பு பலவிதமாக இருக்கின்றது என்றால் தாங்கள் ஒன்றை நிறைவேற்ற வேணும் என்பதற்காக நியாயபூர்வமாக அடம்பிடிக்கிறதும் இருக்கு. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். அடுத்தது இந்த தொழில்நுட்பம் சார்ந்த விடயம் இன்றைக்கு நீங்க முக்கியமாக பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கோ, அல்லது எங்களை விட அவர்களுக்கு தான் நிறைய தெரியும். அதற்கான உபகரணங்களை வாங்கி அந்தந்த பொழுது அந்த பிள்ளைக்கு தேவை என்பதை கொடுத்து நீங்களும் அதை கற்றுக்கொண்டால் இன்னும் உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கிடைக்கிற அந்த பரஸ்பரம் கூட நன்றாக வளரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறது. என்றால் பல விடயங்கள் அந்த தொழில்நுட்பம் சார்ந்த விடயங்கள் இன்றைக்கு இளையோர் கையில் தான் இருக்கிறது. எங்களை விட அவர்கள் பாடசாலையில அந்த நுட்பமாக கற்றுக்கொண்டு வருவார்கள். திருப்பி வீட்டில் அவர்களுக்கு அதற்கான உபகரணங்கள் இருக்கும் போது அவற்றை வாங்கி கொடுப்பது மிகவும் ஒரு சிறப்பான ஒன்றாக இருக்கிறது. அடுத்தது ஒன்றை வாங்கி கொடுக்க இப்ப லேப்டாப் என்றது தேவை, மடிக்கணினி தேவை, அதுகள் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் சில பொருட்கள் இந்த வயதில தேவையா என்பதை நாங்கள் அவரோட சேர்ந்து ஆராய வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு. எடுத்த உடனே வாங்கி கொடுக்கணும் இல்லை. பாடசாலைக்கு தேவை, அவருடைய வாழ்க்கைக்கு தேவை, அல்லது அந்த வயதில தேவை என்றால் முக்கியமாக வாங்கி கொடுக்கலாம். சில விடயங்கள் விளையாட்டு சார்ந்த கேம்ஸ்கள் எல்லாம் அவர்களுடைய வயசை பார்த்து வாங்கி கொடுப்பதுதான் சிறப்பு. ஏண்டா முன்னுக்கு வாங்கி கொடுத்துட்டு பிள்ளை படிக்காமல் இந்த நேரம் அதுக்கே இன்ட்ரெஸ்டா இருக்கிற குழந்தைய பார்க்கும்போது அங்க நாங்கள் தான் அந்த தீமையை ஏற்படுத்துறோம் மாதிரியும் இருக்கு. அழகாக சொன்னீர்கள். பாவிப்பையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும், அதே நேரம் அதன் பயனையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆகவே இரண்டுக்கும் அந்த பிள்ளை விளங்கி கொள்ளக்கூடிய முறையில இருந்தால் நிச்சயம் அந்த குழந்தை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆகவே நாங்க பார்க்க தனியா பிள்ளைகளுக்கு பொருள் மட்டும் வாங்கி கொடுப்பதில்லை, அவர்களுடைய ஆக்டிவிட்டிஸையும் கவனிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. மிக்க நன்றி சாந்தினி டீச்சர் உங்களுக்கு. அடுத்து இந்திரா ஞானசேகரம் வாங்கோ. வணக்கம் இந்திரா. இனிய மதிய வணக்கம் வாணி நகலா இருவருக்கும். வணக்கம் வணக்கம் வாங்கோ. நல்ல சம்பவத்துக்கு ஏற்ற தலைப்படுத்திருக்கிறீர்கள். சரி சொல்லுங்க. வாழிட மொழியில பிள்ளைகள் கூடுதலாக இருப்பதால பிள்ளைகளுக்காக நாங்கள் விட்டு கொடுத்துதான் போகணும். ஏனென்றா ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். சரி, அதேன் வாழிட மொழியில் இருப்பதனால எல்லாம் செய்து கொடுக்க வேண்டும் என்றா? வாழிட மொழியில தான் அவைகள் கல்வி கற்கின்றார்கள். பெரும் பங்கான நேரம் அவை பள்ளிக்கூடத்துலதான் போகுது. சரி, அப்ப அவை அந்த சூழல்ல தான் வளர்ந்து கொண்டு வருவார்கள். அப்ப எங்கட சொற்கள் அவர்களுக்கு நாங்கள் பல மொழிகளையும் பழைய கதைகளையும் சொல்லி கொண்டிருந்தா அவர்களுக்கு ஏதோ சேடன் காதல ஊதுன சங்கு மாதிரி இருக்கும். ஆமா, நிச்சயம். அந்த பிள்ளைய இப்ப உதாரணமாக நாங்க சொல்றோம் அடிக்க அம்மியின் நகரும், எறும்பூர கட்புளியும். ஆனா பிள்ளைய கேட்க வேணும், அந்த எறும்பு ஊந்து கொண்டு போய்க்க என்னத்தை நீ கவனிக்கிறான்ட்டு. அப்ப அந்த திறனை கூட்ட வேணும், பிள்ளைகள திறனை. அப்படித்தானே சொல்றீங்க? திறனையும் கூட்டணும், எறும்பு ஊந்து கொண்டு போய்க்க அதோட ஒற்றுமையையும் காட்ட வேணும். அது இல்ல, பிள்ளைகிட்ட கேட்கணும். எறும்பு ஊந்து கொண்டு போகுது, அப்ப அதை என்ன சொல்ல போகுது? அழகாக ஒன்றன் பின் ஒன்றாக அது போய்கொண்டு இருக்கிறது, அதை பார்க்க எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லும். அல்லது இப்ப நாங்கள் எங்கட சிந்தனையை தான் சொல்றோம். பிள்ளைன்ற சிந்தனையில இருந்து பார்த்தோம்னா எங்களுக்கு டக்குன்னு சொல்ல முடியாது. அது சில நேரம் வேற மாதிரி இருக்கும். இது என்ன, ஒரு எறும்பு முன்னுக்கு போகுது, 2 எறும்பு பின்னுக்கு தள்ளி போகுது அப்படியும் கேட்கும்.
அப்ப ஓ, பிள்ளைகள அது ஒற்றுமை, அது ஆ ஒற்றுமை இல்லாத எறும்பு. அதாவது வந்து ஏட்டிக்கு போட்டியா அந்த எறும்பு தள்ளி கொண்டு போகுது. ஆமா. அப்ப நீங்கள் அப்ப ஒரு சரி சொல்லுங்க. அந்த அப்ப பழமொழிய பிள்ளைகளோட சொல்லே பிள்- சொல்லுங்க. பிள்ளைகளோட நாங்கள் வந்து ஒத்து போக வேணும். ஆ பிள்ளைகளின் சொல்லுங்க. சொல்ற விதங்களை நாங்கள் பொறுமையாக இருந்து அமைதியா இருந்து கேட்க வேணும். நாங்கள் உண்மைதான். இந்த காலத்துல அந்த காலத்துல வந்த நாங்கள் பொறுமையா இருந்து கேட்ட நாங்களா இல்லையே. அதுதான். அப்ப கேட்க போட்டவன் வேணும். கேட்க வேணும். கேட்டதுக்கு ஏற்ற எங்கள் பதிலையும் சொல்ல வேணும். சொல்ல வேணும். உண்மையாவே நாங்கள் எவ்வளவுக்கு அன்பை விதைச்சு அந்த பிள்ளைகளை வளர்க்கிறோமோ அவ்வளவுக்கு அந்த பிள்ளைகள் வந்து நல்ல பிள்ளைகளா வருங்கள். நல்லவர்களாவதும் கெட்டவர்களாவதும் அன்னை வளர்ப்பினிலே என்று அப்படி இருக்கு. இல்ல. நல்லவர்களாவதும் கெட்டவர்களாவதும் பெற்றோர் வளர்ப்பினிலே மாத்தோணும் இன்றைக்கு. ஏனென்றா 2 பேரும் வளர்க்கிறோம். அப்பாவும் அது வளர்க்கிறேன், அம்மாவும் வளர்க்கிறோம். உண்மைதான், உண்மைதான். தாயோட அரசு வைப்போம், தந்தையோட கல்வி போவோம் என்று சொல்லுவேன். சரி. அப்ப அந்த அங்க வந்து தந்தையின் அறிவுகள் தானே கூடுதலாக பிள்ளைகளுக்கு தேவை. கேட்கக்கூடியதா இருக்குது. அதனபடியாக உண்மையாகவே நாங்கள் பிள்ளைகளோட அன்பாக எல்லோரும் பிள்ளைகள் சில வேளையில பள்ளிக்கூடத்துல நடக்கிறதுகளை வந்து சொல்லும் பொழுது நாங்கள் பொறுமையோட இருந்து கேட்க வேணும். அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பல கருத்துக்களை கூற வேண்டும். ஓகே, அதான் நீங்க கொடுக்கிற முன்னேற்றம். அதுவும் சரிதான். ஆமா. நல்ல பல கருத்துக்களை அதுல நாங்க தீமையான கருத்துக்கள் சொன்னா அதுக்கு நாங்கள் விளக்கம் கொடுத்து இதால இப்படி பின்விளைவுகள் வரும் என்று சொல்லி அதுகளை விளங்கப்படுத்த வேணும். ஆனா அவ்வளவுக்கு நீங்கள் பிள்ளைகளோட மினக்குறீங்களா? பிள்ளை வந்து ஏதாவது பாடசாலையில அப்படி மினக்கிறதுதான் சிறப்பான வழிமுறை என்று நான் சொல்லுறேன். ஆமா. ஆனா செய்யறேல நீங்க சமைச்சு கொண்டிருப்பியால் பிள்ளை நான் உண்டைக்கு இப்படி செய்தனம்மா அப்படி வந்ததுண்டா கொஞ்ச நேரம் போறோம் இல்ல அங்க கொஞ்ச நேரத்தால நம்ம ஆரம்பிந்து சொல்றேன் அப்படியே நீங்க தட்டி கழிச்சு முடிச்சிடுவீங்க. ஊருக்கு உபதேசம் உனக்கு இல்லையாண்டா மாதிரி போயிடும். அதான். அதனடியாக பிள்ளைகளோட நாங்கள் பொறுமையா இருந்து கதைக்க வேணும். நிச்சயம். அதுதான் பிள்ளைகளோட மற்றது சிரித்து சிரித்து பழகணும், பேச வேணும், கோபத்தை காட்டக்கூடாது. ஓகே. அப்படி இருந்தால் வந்து பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் கூடுதலான ஐக்கியம் இருக்கும். ஐக்கியம். அதனுடைய பிள்ளைகளோட அன்பா பழகும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. வாழிட மொழியில் இருப்பதனால்தான் நாங்கள் அவர்கள் சொல்றதை கேட்க வேணும் என்றதுக்கு அப்பால நாங்கள் வாழிட மொழியில எந்த சூழல்ல இருந்தாலும் நான் தாய சூழல் இருந்தாலும் பிள்ளை சொல்றதை நாங்கள் கேட்க வேண்டிய தேவைதான் இருக்கு. ஆனா நாங்க சில நேரம் அது செய்வது இல்லை. அதே நேரம் அந்த பிள்ளைன்ற விடயங்களை பொறுமையாக கேட்டு அந்த பிள்ளைக்கேற்ற வளர்ச்சிக்கு உதவி செய்யறதான் பெற்றோர்களுடைய இன்னொரு நல்ல ஒரு குணம், நல்ல ஒரு கடமை என்றே சொல்லலாம். என்றால் பிள்ளைய பெற்றுவிட்டால் மட்டும் போதாது. அந்த பிள்ளைய அது தானாக வளர்ந்தாலும் சரியான வழிகாட்டல்ல வளர்க்க வேண்டிய தேவை எங்களிடம் இருக்கிறது தானே. ஒரு நாணய கயிறு இருக்கு. இன்றைக்கு நாங்க பாக்குறோம் 18 தாண்டினா பிள்ளை சொல்ற விடயங்களை பார்க்கதான் சரியாக இருக்குது. ஐயோ நாங்க பிள்ளையாக இருக்குது என்றதையும் சீர்தூக்கி நீங்க பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஆகவே நாணய கயிற்றை நீங்க வச்சிருக்கலாம், மெல்ல மெல்ல விடலாம். ஆனா சரியான திசையை நோக்கி பிள்ளைக்கு காட்டுவதுதான் சிறப்பு. அதனால ஒரு அழகாக சொன்னார் இந்த பொறுமை. இன்றைக்கு இந்த பொறுமை என்பது இல்லை. எல்லோரும் அவசரப்பட்டு அவசர யந்திரமயமான சூழல்ல ஓடிக்கொண்டு இருக்கிறதால தான் எங்களோட குடும்பங்கள்ல ஒரு ஐக்கியம் குறைகிறது என்ற ஒரு மாதிரி ஒரு தோற்றம் எனக்கு இருந்தது. சிறப்பு. வாழ்த்துக்கள் இந்திரா, அழகாக சொல்லி இருக்கிறீர்கள். ஆனால் அதை நாங்கள் நடைமுறைப்படுத்தணும். அந்த நடைமுறைப்படுத்தல தான் எங்களுக்கு ஒவ்வொன்றும் தங்கி இருக்குது. அந்த குழந்தையோட அந்யோன்யமாக பேசக்கூடிய சூழல் இருந்தால் எங்களை விட்டு நகர மாட்டார்கள். இது இப்ப டக்குன்னு ஒன்று சொல்லிவிட்டா கோபம், சரி இனி நான் உங்கள்ட்ட அம்மா வேண்டாம் அப்பா வேண்டாம் என்று பட்டாரண்டு பறக்குதுகள். அது பின்னால யோசிக்கிற பிள்ளையும் இருக்குது. நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் தான், அந்த நேரம் என்ற உணர்ச்சி அப்படி இருந்தது. அந்த அங்க ஒரு யுங்டாம்ல இருக்கிற ஒரு பிள்ளையோட ஒரு முறை கதைச்சேன். 21 வயசு. ஆனா இப்ப 21 வயசு. அப்ப 3 வருஷம் போய் ஏன் நீங்கள் அப்படி அம்மா ஒருக்கா பேசின உடனே அந்த கோபத்துக்காக நீங்க போனீங்க, அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். சும்மா அந்த ஃப்ரெண்ட்ஸோட அல்லது ஒரு ஐரோப்பிய சூழல்ல அவக்கு இருக்குதே ஒழிய ஒரு தமிழ் சூழலுக்கு வேற அவக்கு கஷ்டமா இருக்குது. ஏனண்டா அம்மாவோட பேசல ஆக்களோட பேசல என்ற ஒரு
இருக்கு. அப்ப ஏன் நீங்கள் அப்படி என்ன ஒரு சின்ன விடயத்துக்காக பெரிய கோபம் வந்தது. ஆகவே அங்க பொறுமை என்பது ஒவ்வொரு மணித்துளியும் இருக்க வேணும் என்பதை நினைவுபடுத்தியது. ஆகவே குறிப்பிட்ட ஒரு வயசுகள்ல பிள்ளைகளுக்கு பொறுமையாக இருக்க சொல்லுங்கள். சாப்பாடு அம்மா சமைக்கிறா, சூடாக்குறா, கொஞ்சம் பொறுங்கோ, பசிக்குதுன்னு நிப்பினா மேசையில, கொஞ்சம் பொறுங்கோ. அந்த பொறுமையை இவ்வளவு நேரம் என்று சோதிச்சு பாருங்க. அதுக்கு பிறகு அம்மா கொண்டு வந்து பகிரேக்க நீங்கள் ஒண்ணுங்கோணும். அப்ப சின்ன வயதிலே இருந்தே அந்த பொறுமையை சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிலை தாயிடம் அல்லது தந்தையிடம் தான் இருக்கிறது, பெற்றோரிடம். அதனால நாங்கள் அப்படி அந்த பொறுமையை காட்டி கொடுத்தோம்டா அந்த குழந்தை எதுக்கு பொறுமையாக இருக்கணும், எப்படி பொறுமையாக இருக்கணும், இது எல்லாம் பெரிய ஒரு விடயமாக எடுத்து நான் கோவிக்கிறதா என்றதை அதை நினைத்து கொள்ளக்கூடிய நிலை இருக்கும். மிகச் சிறப்பாக எல்லோரும் பேசி இருந்தீர்கள். யாராவது ஏதாவது இதுக்குள்ள கருத்தை சொல்ல முனைந்தால் நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு ஏதாவது இந்த கருத்துகளோட உடன்பாடுகள் இல்லை என்றார். வஜிதா முகமது வணக்கம். சொல்லுங்கள். ஆமா, இப்ப சொல்லுங்க. நீங்கள் எடுத்த தலைப்பினூடாக பார்க்கக்குள்ள இப்ப நாங்கள் பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல இருந்து தேவையான அவர்களுக்கு தேவைப்படும் பொருட்களை வேண்டி கொடுக்கிறோம். அது சரி. ஆமா, இப்பத்தே காலத்துல உண்மையாகவே எனக்கு உண்மையாக நான் நெடுகலும் யோசிப்பேன் நகலா அவர்களே, உங்களுக்கு நான் இந்த விஷயம் நான் சொல்லணும். எங்களை சந்தோஷ் சின்ன பிள்ளையா வளரக்குள்ள அந்த தொழில்நுட்பமும் கொஞ்சம் கூட வந்துட்டுது. அப்ப வீட்டுல அவன் தகப்பன் மடியில போய் இருந்து கொண்டு அவரு கம்ப்யூட்டர் கணனி ஊடாக வேலையை செய்யக்குள்ள பார்த்து கொண்டே இருப்பான். இப்படியே வளர்ந்து வரக்குள்ள அவன் தமக்கு அவனை வச்சு வீடியோக்கள் எடுக்கிறது. ஒரே எறும்பு நீ வாசி பெரும்பு வாசி ஒரே எறும்பு சொல்லு, நான் வீடியோ எடுக்கிறேன் எடுத்து அனுப்புறேன். இது எல்லாத்தையும் இந்த புள்ள கண்காணிச்சு கொண்டு வந்த பிள்ளைக்கு அவனுக்கு இன்னமும் ஒரு உருக்கமான ஒரு பிணைப்பு அந்த இன்ஃபர்மேட்டிக் ஐடிக்கு வந்துட்டு. ஓகே, பாத்தீங்களே. ஆமா, இப்படி அவன் சின்ன வயசுல இருக்கக்குள்ள அப்படித்தானே. நான் கூட கனநாள் அவனை மடியில வச்சு தேவாரம் கூட பாட வச்சிருக்கிறேன். அப்படி ஏன்னா கணனிய ரசிச்சு கொண்டே அவன் வளர்றான். அப்ப அதை பார்க்கக்கூடிய தொலை தூரத்துல இருக்கக்கூடிய ஒருவரை அவன் பார்த்தது எல்லாம் ஒரு 3 வயதிலே எல்லாம் கணினியில தான். அதனால அவர் அந்த பகுதியே அவர் தனக்கு எதிர்கால துறையா எடுத்துட்டாரு. அதுல ஆர்வம் இருந்தபடியா அந்த பிள்ளைக்கு. அவன் சின்னல இருந்தேன். அவன் இப்போ நான் அவன் கைத்தொலைபேசி தகப்பன்றைய கையாள நானும் அவனும் சேர்ந்து கணவருடைய போன கையாளுவோம். அப்ப என்ன அவனுக்கு அவனை இந்த போனுக்கு அவனுக்கு பயனுள்ளதாகத்தான் அமைச்சு கொண்டு வந்தேன். இப்படி பாடமாக்குறேன்னா நான் ரெக்கார்ட் பண்ணி குடுத்துட்டு போவேன். பார்த்து அவன் பாடமாக்குவான். அப்படியே வளர்ந்த புள்ள அந்த ஐடிக்கே அவனுடைய எதிர்காலத்தை நோக்கிய பயணமாக அமைஞ்சது. எனக்கு அதான் அந்த பிள்ளைகளுக்கு நீங்க எடுத்த உடனே நாங்க நினைக்கிறோம் கைத்தொலைபேசி எல்லாம் ஒரு தீமையாண்டு. ஆனா நீங்க தீமைக்கு போகாத அளவுக்கு அந்த பிள்ளைக்கு சின்ன வயசுல அதை பயன்பாடாக கொடுத்து கொண்டு வாங்க. நிச்சயம். பிள்ளை பயன்படுத்துற முறையில தான் ஒவ்வொன்றும் இருக்கு. இப்ப நாங்கள் எடுத்த எல்லாத்துக்கும் இது கூடாது, இது வேண்டி கொடுக்க கூடாதுன்னு உடனே ஒரு நெகட்டிவ் தன்மையை நாங்கள் முதலில் உருவாக்கி விடுவோம். அப்படி இல்லை. இன்றைக்கு பிள்ளைகளுக்கு அது வேணும், அதனூடாக நீ நல்ல விடயத்தை கற்றுக்கொள்ளு என்றதை நாங்கள் குறிப்பாக அவர்களுக்கு உணர்த்தி விட்டால் சில பிள்ளைகள் நன்றாகவே தங்களோட தேவைக்கு மட்டும் பயன்படுத்துகிறார்களாம். அதுக்கு உண்மையாக ஒரு நாணயமாக இருந்தது ஸ்ரீதரன் அவர்கள். அவரும் அப்படித்தான். இன்னும் தொழில்நுட்ப கருவி வந்தாலும் அதை பயன்படுத்துறதுல ஆர்வப்படுவார். அப்ப அதை வீட்டுக்கு கொண்டுக்குள்ள அதை பிள்ளைகளும் எல்லாரும் சேர்ந்து பயன்படுத்துறோம். நிச்சயம். என்னத்துக்கு போன்றோட அது தேவை இல்லைன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவினாங்க. ஆனத்துக்கு அந்த மாதிரி. ஆனா அவர் ஒவ்வொரு விடயத்தையும் அது வீட்டுக்குள்ள கொண்டாடுறது அது பெரிய ஒரு ஸ்ரீதரன் அவர்களாகத்தான் இருப்பேன். அதை பிள்ளைகள் எல்லாம் பயன்படுத்துறதும் அது உண்மையாக ஒரு ஆரோக்கியம். நீங்க நிக்கிறமா இல்லை, எல்லாரும் எடுத்த உடனே அது என்ன கைத்தொலைபேசி என்ன. ஆனா அவன் சின்ன ஒரு மனிதன் அதை கையாளும் போது அவனுக்கு பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள் விந்தைகள் எல்லாம் வருது. என்ன ஆமா, முந்தைய சின்ன பிள்ளைகளிடம் இருந்துதான் நாங்கள் பாடசாலையில நாங்கள் கற்றுக்கொள்றோம். உண்மைதான் எவ்வளவு விடயங்களே. மிக்க நன்றி சிவாஜினி.
மற்றது நாங்கள் அவர்களை இன்னும் ஒன்று உங்களை நான் வாழ்த்திக் கொள்ளோடு மிக மிக ஆரோக்கியமான தகவல்களை தலைப்புகளை கொண்டு நீங்கள் மற்றவர்களையும் விழிப்பூட்டுற அளவில் நீங்கள் இந்த குடும்பம் புலையத்தை நகர்த்துகிறீர்கள். உங்களிடமிருந்து பல விடயங்களை நான் எடுத்துக்கொண்டேன். குழந்தைகளுக்காக கூட நான் இப்படி செய்யலாம், நாங்கள் அவர்கள் குடும்பம் மூலியத்துல இப்படி சொன்னமா அப்ப நானும் இப்படி செய்யலாம் என்று கூட பல யுத்திகளை நான் அந்த காலத்தில் என் குழந்தைகள் சிறுவர்களாக இருந்த காலத்தில எல்லாம் நான் கையாண்டு பல வெற்றிகளை கூட தொட்டிருக்கின்றேன். ஆகவே உங்களுடைய தொடர் பணிக்கும் உங்களுடைய ஆர்வத்துக்கும் உங்களுடைய தொகுப்புக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்கள் கூறி இன்னும் உங்களுடைய ஆற்றல் நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு நகர்வுகளை நீங்கள் அன்றாடம் காணக்கூடுற பக்கத்திலே இருந்து ஒரு தலைப்பு எடுக்கிறீங்க. என்ன அங்கே ஒரு நன்மையும் இருக்குதுன்னா ஒரு தான தீமையும் இருக்கத்தான் செய்யும். நிச்சயம், அதான் 2 பக்கங்கள் இருக்குது. ஆமா ஆமா, எல்லாம் இப்ப நன்மை இல்லாம தீமை ஒன்று இருக்க போறது இல்லை. ஆகவே அது மிக மிக சிறப்பான வாழ்த்துக்கள். நாங்கள் வாழும் போதே வாழ்த்துவோம், மனமுகந்து போற்றுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி 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 நன்றி, மிக்க நன்றி சிவாஜினி. அன்றும் ஒரு முறை சொல்லி இருந்தீர்கள், அந்த குடும்ப கோயிலத்தை பார்த்து அந்த பிள்ளைகளை கேட்டு அதை நான் வளர்த்து கொண்டேன் என்று. நிச்சயம் அவர்கள் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் என்றும் இருக்கிறார்கள். வர வேண்டும், இன்னும் அவர்கள் உயரத்தை தொட வேணும், சிகரத்தை தொட வேணும் என்று நானும் வாழ்த்திக் கொள்வேன். நிச்சயம் அது உங்களுக்கு பயனாக இருந்தால் நாங்கள் இந்த பாமுகத்துல செய்கிற இந்த நிகழ்வு உண்மையிலேயே வெற்றி பெறும். நிச்சயம் உங்களோட வாழ்த்து பலிக்கட்டும் என்று நான் வாழ்த்திக் கொள்கிறேன். நாம் அடுத்து வஜிதா முகமது சொல்ல போறீங்களா? வஜிதா நிறைவு செய்வோம். வஜிதா சொல்லுங்கள். உங்களோட தலைப்பு மிகவும் சிறப்பாக இருந்தது. அனைத்து பல பக்கங்களாக அவங்களோட கருத்தை சொல்லியிருந்தார்கள். அந்த எனக்கு மிகவும் பிடித்திருந்தது ஈஸ்வரன் நான் சொல்லிக் கொண்ட கருத்து, எல்லோரும் சொன்ன கருத்துக்களும் இருந்தது. நாங்க அன்பை கொடுத்து அந்த அன்பை நாங்க முதலில் கொடுக்க வேணும் குழந்தைகளுக்கு. பொருள்களுக்கு அப்பால் அந்த குழந்தைகளுக்கு அன்பு, அந்த தன்னம்பிக்கை, அந்த அந்த அவங்களோட சமய நம்பிக்கை, அது மிகவும் அந்த குழந்தையில் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு எனர்ஜிக்காக, ஒரு ஊட்டச்சத்தாக கொடுக்கும் பொழுது அந்த குழந்தை தானாக வளர்ந்து போகும். எல்லோரும் சொல்லியிருந்தார்கள், தொழில்நுட்பம் என்பது எங்களை விட குழந்தைகளிடம் மிக்க பக்கமாக இருக்கிறது. இப்படி இருக்கிற இளம் பெற்றோர்களை பார்த்தா கஷ்டங்களுக்கு மத்தியில டெலிபோன்ல பாட்டை போட்டு கொடுத்து போட்டு அவங்களோட வேலையை பார்க்கிறார்கள். அதால எவ்வளவு பக்க விளைவுகளை எல்லாம் கொண்டு வருகிறது. அதை சாந்தினி ஆசிரியர் அவர்கள் அழகாக சொல்லியிருந்தார்கள். எதற்கு என்னத்துக்காக என்ற கேள்வி ஒன்று தேவைப்பட வேண்டும் அங்கு அந்த குழந்தைக்கு கொடுக்கும் பொழுது. அந்த குழந்தைக்கு அது கட்டாயம் அந்த கேள்வி ஒவ்வொரு பெற்றோருடையும் வர வேண்டும். எனக்கும் வளர்ந்த குழந்தைகள் இருக்கின்றார்கள். உண்மையில் சொல்கின்றேன், நான் அவர்களுக்கு தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட பொருட்களை நானாக வாங்கி கொடுக்கவில்லை. அவர்கள் வேலை செய்து இளமையில இருந்து வேலை செய்து அவர்கள் தான் அதை வாங்கி கொண்டார்கள். அதை அந்த என்ன பொருட்களாக இருக்குங்க. இறுதியாக யூனிவர்சிட்டிக்கு போகும்பொழுது எனது கம்பெனியால் அது அந்த விலை கழிவை கழித்து தரும் பொழுது நான் ஒரு குழந்தைக்கு எடுத்து கொடுத்தேன். அவர்களுக்கு தேவைப்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் அந்த பணத்தை ஏன் என்று சொன்னால், இப்ப நானும் அவரும் உழைத்த போதும் கொடுக்காத காரணம் என்னன்னு சொன்னால், அவர்கள் அதை பெற்றுக்கொள்ள வேணும். அந்த அவர்கள் சொந்த காலில் நிற்க வேணும் என்பதற்காகத்தான். அவர்கள் நாங்க ஒரு பொருளை கொடுத்தால் அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னா, வடிவில உடைத்தாலும் பரவாயில்ல, இன்னும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைப்பார்கள். அவர்களிடம் 50 ரூபாய் காசை கொடுத்து பாருங்கள், கொடுத்து நீ வாங்கி போட்டு என்ன மிச்சத்தை எடுத்துக்கொள்ளுன்னு சொன்னால் தேடி அதை வாங்க மாட்டாங்க. நான் எனக்கு இந்த நாட்டு ஒரு தாயார் என்று சொன்னேன், ஆனி ஜஸ்மின். அவரிடம் சொல்லும் பொழுது, அவரிடம் சில ஆலோசனை கேட்கும் போது சொன்னார், உடுப்பு வாங்கி மாத்துறது கஷ்டமா இருக்குன்னா காசை கொடுங்க, இவ்வளவுக்கு வாங்கிட்டு மிச்ச காசை எடுங்கண்டு. 4 தரம் என்ற குழந்தைகள் கடைக்கு போய் திரும்பி வந்தார்கள். டிஸ்கவுண்ட் வரங்காட்டிலும் வாங்கவும் இருக்க வேண்டும். அந்த பொறுப்பு விளங்குது என்ன, அந்த பொறுப்பை கற்றுக் கொடுக்க வேண்டும். எல்லோரும் நாங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், இதை கொடுத்து விட்டோம், அதை கொடுத்து விட்டோம், நகைகளை கொடுக்கிறோம், வீடை கொடுத்து விட்டோம் என்று சொல்லி அந்த குழந்தைகளை நடுத்தல்வில் தள்ளிவிட்டு நாங்க பாசத்தின் காரணமாக போய்விடுவோம். ஆனால் அந்த குழந்தைகள் இந்த நாட்டில் வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு அன்பு முக்கியமாக கொடுக்கப்பட வேண்டும், தன்னம்பிக்கை கொடுக்கப்பட வேண்டும். அந்த பிள்ளைகள் எதற்கு ஏன் என்ற கேள்வி நாங்கள் கேட்கப்பட வேண்டும். கசப்பாக இருந்தாலும் மருந்து கொடுக்கப்படுவது போல அந்த கேள்வி கேட்கப்பட வேண்டும். அனைவர கருத்தும் சிறப்பாக இருந்தது, பழக்கமாக இருந்தது. நன்றி நகுலா. நன்றி, மிக்க நன்றி வஜிதா. அழகான தொடுப்பை முதற் பகுதியிலும் இறுதி பகுதியிலும் அழகாக சொல்லி இருக்கிறீர்கள்.
நன்றி நன்றி, மிக்க நன்றி அம்மா, மிக்க நன்றி. இன்றைய இந்த நிகழ்ச்சியில் நிறைய பேர் வித்தியாசமான கருத்து, உங்களோட அனுபவ ரீதியான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். எல்லாவற்றுக்கும் உண்மையிலேயே மிக்க மிக்க நன்றியை கூறிக்கொள்ளுகிறேன். உண்மையிலேயே ஒரு குழந்தையை நாங்கள் வளர்க்கும் போது சரியான ஒரு கலையை அறிஞ்சு கொள்ளாமல் தான் அந்த குழந்தையை நாங்கள் பெற்றெடுத்து வளர்க்கின்றோம். ஆரம்பங்கள்ல ஒன்றும் தெரியாது. ஆனால் இப்பொழுது பார்த்தால் நிறைய அனுபவம். இப்போ ஒரு குழந்தையை தந்தால் எப்படி வளர்ப்போம் என்ற அளவுக்கு எங்களுக்கு அறிவுகள் வளர்ந்திருப்பது உண்மைதான். அதே நேரம் நீங்கள் அழகாக சொன்னீங்க, ஒரு குழந்தையின் முன்னேற்றத்துக்கு நாங்கள் முதல் கொடுக்க வேண்டியது அந்த குழந்தைக்கு அன்பு, பாசம், பதிவு, அரவணைப்பு, விட்டு கொடுப்பு, புரிந்துணர்வு, இத்தனையும் நாங்கள் கொடுக்கிறோமான்னு கேட்டால் பிராக செய்யத்தான் வரும். அதாவது கேள்வி அடையாளம் வரும். அத்தனையும் நாங்கள் கொடுக்கலே ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சதை கொடுத்திருக்கிறோம் என்றுதான் வரும். அன்பு அது சரியான முக்கியம். வஜிதாவன் சொன்னார், ஈஸ்வரன் நாம் அதை அழகாக சொல்லி இருந்தார். அதை விட தன்னம்பிக்கை பலம் உங்களுக்கு ஊட்டணும். அந்த அன்பு ஊட்டப்படும் போது அம்மா சொன்ன விடயம் எனக்கு நம்பிக்கை பலமாக இருக்கிறது. அந்த இறை சக்தியோட அந்த தாயார் சொல்லுற அந்த ஒவ்வொரு விடயம் அந்த குழந்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருக்கும்போதுதான் நீங்கள் குழந்தைக்கு சொல்லணும். அதாவது விளங்கிய குழந்தைகள், சின்ன குழந்தைகள் கஷ்டம்தான், விளங்கிய குழந்தைகள் குழந்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனநிலை நீங்க சரியாக பார்க்கணும். ஒரு விடயத்தை மேசையிலிருந்து கதைக்கணும் ஏன்னு சொல்றாங்கன்னா அவை ஒப்சர்வ் பண்ணணும், அதை கவனிக்கணும். அந்த நிலையில அது மிக மிக முக்கியமானது. அடுத்தது குழந்தைகளின் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், அவன் உடல்நிலை, உளநிலை, அதே நாங்கள் கட்டாயமாக கவனிக்கணும். சில நேரம் சோர்ந்து கொண்டு ஒரு பிள்ளை மூலையில போய் இருக்கும், ஏதோ களைச்சு சோர்ந்து. என்னன்னு கேட்டா, நான் இன்றைக்கு எக்ஸாம் ஃபெயில் பண்ணிட்டேன். அது மெல்லதான் சொல்லி வேணும், நான் எக்ஸாம் இன்றைக்கு ஒரு புள்ளியால ஃபெயில் பண்ணிட்டேன். ஐயோ ஒரு புள்ளியாலே பரவாயில்லை, உடனே பேசவே கூடாது. நீங்க ஓகே அவர் கொஞ்சம் ஃபெயில் பண்ணட்டும், அவ கொஞ்சம் ஃபெயில் பண்ணட்டும் விட்டுட்டு பேந்து அந்த பிள்ளை சரி இனி என்ன ஃபெயில் பண்ணிட்டு நாங்க என்ன தூக்கி எறிகிறதா குழந்தைய சுற்றியா திட்டு, என்ன நீ உனக்கு விளவெடுக்கல, அந்த திட்ட விட்டு உங்களோட அன்பான கண்டிப்பு, அதுல ஒரு கொஞ்சம் அன்பான நீங்க அதை யோசிச்சிருக்கலாம், நல்லா செய்திருக்கலாம் என்று அந்த பிள்ளை சோர்ந்திருக்கிற நேரங்கள்ல நீங்க கொடுக்குற தன்னம்பிக்கை அறிவுதான் பிள்ளைக்கு ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்த வைக்கும். நான் இதை இந்த வாழ்நாளிலும் உணர்ந்திருக்கிறேன், பாடசாலை பிள்ளைகளுக்கும் உணர்ந்திருக்கேன். அன்றைக்கு ஒரு மாணவன் ஃபெயில் பண்ணிட்டான், 2வது முறை டெஸ்ட் எடுக்க போறான். நான் சொன்னேன், ஏன் நீ கவலைப்பட்டுட்ட, சரி 2வது முறை நீ நிச்சயம் படிச்சு எடுக்க வேணும், அப்ப நீ பாஸ் பண்ண வேண்டும். இன்றைக்கு ரிசல்ட் வரைக்க அவன் பாஸ் பண்ணிட்டான். அப்ப தன்னம்பிக்கை ஊட்ட வேண்டிய தேவைங்களை குழந்தைகளுக்கு இருக்கு. அது மறைஞ்சு போடும். ஏன் பல்லு விளக்காமல் டக்கண்டு பாடசாலைக்கு வெளிக்கிடுவினோம், ஏன் வெளிக்கிடுகிறீர்கள், பல்ல தீட்டுவோணும் என்ற ஒரு தூண்டல்ல நாங்கள் சின்ன வயதுல இருந்து ஊட்டி விட்டால் பிறகு நாங்கள் ஒன்றுவே ஊட்ட தேவையில்லை. இப்படி நாங்கள் பல விடயங்களை பார்க்கும்போது பிள்ளைகளுக்கு தேவையான விடயங்களில நீங்கள் கட்டாயமாக செய்து கொடுங்கள். இன்றைக்கு எல்லாரும் வசதியான பெற்றோராக தான் இருக்கிறீர்கள். மடிக்கணனி என்ன, கைத்தொலைபேசி என்ன, சைக்கிள் என்ன, அதை விட அந்த பிள்ளைன்ற உளவியல் தேவைகளுக்கான விடயத்தையும் நாங்கள் பார்க்க வேணும். அதே நேரம் அதுகளுக்கு இடவசதிகள் இவற்றை இருந்தாலும் அவற்றை எடுத்து கொடுக்கணும். ஆனா பிள்ளைகளின் நம்பிக்கை வச்சு உழைக்க அவர்களுக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுத்தால் அவர்களே எல்லாம் செய்வார்கள். நீங்கள் அவர்களோட ஒத்துழைப்பாக இருந்தால் மட்டும் போதும். ஆகவே தன்னம்பிக்கை பலத்தோடு அந்த பிள்ளைகளுக்கு அன்பையும் ஊட்டி சாதிக்க முடியும், முன்னால் முன்னேற்ற ஏணியில் ஏறு, இலக்க நோக்கி நகர் என்பதை ஆணித்தரமாக அவர்களுக்கு ஏதோ ஒரு உணவு ஊட்டல் மாதிரி நாங்கள் சொல்லி வச்சால் நிச்சயம் அந்த பிள்ளை இலக்கின்ற திசை நோக்கியும் முன்னேற்றத்தின் திசை நோக்கியும் செல்லும் என்பது நம்பிக்கையான ஒரு எண்ணம் எனக்குள் இருக்கிறது. ஆகவே எதிர்மறை சிந்தனைகள், மறையான சிந்தனைகள், அதாவது எதிரான சிந்தனைகளை விட்டு எதிர்மறை சிந்தனைகளை குழந்தைகளுக்கு எப்போதும் ஊட்டிக்கொண்டு மகிழ்ச்சியாக புன்னகித்து கொண்டு இருங்கள். வாழ்க்கை சொர்க்கம்தான், கொஞ்ச காலம்தான், அது நல்ல காலமாக அந்த அளவும் அந்த பிள்ளைகளுக்கு நிறைவேறும் என்று கூறிக்கொண்டு இதுவரை நேரமும் தொழில்நுட்பத்தில் உதவிய வாணிமோகனுக்கும் பேசிய அத்தனை நேயர்களுக்கு நன்றி சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி நவுலா ஸ்வரான் அவர்களே. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். இரவுக்கு வருகின்றது குடும்பம் கோரியும் தோப்படும் நவுலா சிவநாதன் அவர்கள் இணைந்த எல்லோருக்குமே நன்றி, வணக்கம்.